Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th accountancyல chapter 10ல exercise sum number 13 பார்க்குறோம். A furniture costing 5,000 was purchased on 1/1/2016. The installation charges has been rupees 1,000. The furniture is to be depreciated 10% per annum on the diminishing balance method. Past journal entries for first 2 years. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்னிச்சரோட காஸ்டிங் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 5,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எப்போனா 1/1/2016. இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒரு 1,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட டெப்ரிசியேஷன் வந்து 10% கொடுத்துருக்காங்க. இது எந்த மெத்தடில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், அதாவது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட், அதில் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே சொல்யூஷன் போடுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ 5,000 வந்து இந்த மிஷினோட காஸ்ட் வந்து 5,000 ப்ளஸ் 1,000 வந்து இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6,000 வந்து ஒரிஜினல் காஸ்ட் கிடச்சிது. 10% வந்து டெப்ரிசியேஷனோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போது 2 இயர்ஸ்க்கு மட்டும் டெப்ரிசியேஷனுக்கு 2 இயர்ஸ்க்கு மட்டும் அவங்க வந்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் இயருக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். 6,000 வந்து ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 6,000 இன்ட்டு 10% போட்டிங்கன்னா 600. இதுதான் வந்து ஃபஸ்ட் இயரோட டெப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இயருக்கு போடும்போது இது என்ன மெத்தடு, டிமினிஷிங் வேல்யூ மெத்தட். இதே ஸ்ட்ரைட் லைன் மெத்தடாக இருந்தால் அந்த ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு தான் இயர் பை இயர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டே போவோம். இது வந்து டிமினிஷிங் வேல்யூ மெத்தடுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் இயருக்கு கிடச்சிருக்க ஃபஸ்ட் இயரில் ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் இயர் அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணிட்டு தான் பேலன்ஸ் வர அமௌண்ட்டை தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ செகண்ட் இயர் பாருங்கள், ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு 6,000. 6,000ல் நம்ம ஃபஸ்ட் இயரோட டெப்ரிசியேஷன் 600. ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிங்கன்னா 5,400 வரும். இதுக்கு தான் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ 5,400 இன்ட்டு 10/100 போட்டிங்கன்னா 540. இது செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன். ஓகேவா? இப்போ 2 இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 2 இயர்ஸ்க்கும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் போட போகிறோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் டேட், பர்டிகுலர்ஸ், டெபிட், கிரெடிட் போட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு எந்த டேட்டில் வந்து ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1/1/2016க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட்னு என்ட்ரு பண்ணுவோம். அப்போ எவ்வளோ 5,000 வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நரேஷன் மறக்காமல் தெரியுங்க, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு. இப்போது என்ன பண்ணுறாங்க, அதே டேட்டில் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா அதே என்ட்ரி தான் வரும். எதுக்காக பண்ணியிருக்கோம், ஃபர்னிச்சருக்கு பண்ணியிருக்கோம். எங்கேருந்து எடுத்து பண்ணியிருக்கோம்னா பேங்க்லேருந்து எடுத்து கிரெடிட் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் 1,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் பெய்டு, நரேஷன் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 31/12. இப்போ 31/12/2016க்கு என்ன பண்ணியிருக்கோம்னா டெப்ரிசியேஷன் போட போகிறோம். 31/12/2016க்கு என்ன அக்கௌண்ட் போடணுன்னா டெப்ரிசியேஷன் போடணும்னால டெப்ரிசியேஷன் டெபிட், டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மிஷினரி அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் தானே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். எவ்வளோ ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 600. அந்த 600 என்ட்ரு பண்ணிடணும். அதை என்ன பண்ணுவோம், பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி பிஎன்எல் அக்கௌண்ட் டேட்டா டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு 600 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நரேஷன் எழுத மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயருக்கு போட போகிறோம். செகண்ட் இயருக்கு என்ன பண்ண போகிறோம், டெப்ரிசியேஷனும் பிஎன்எல் அக்கௌண்ட் மட்டும் தான் போடுவோம். டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மிஷினரி அக்கௌண்ட். செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சு 540 கிடச்சிச்சா, அதை அப்படியே என்ட்ரு பண்ணிட்டு வந்துட்டா 540. டெப்ரிசியேஷன் ப்ரொவைடர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல் அக்கௌண்ட் எவ்வளோனா 540. ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். Sum number 14. A firm acquired a machine on 1st April 2015. 1st April 2015ல 50,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதோட லைஃப் வந்து 6 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த firm rate of depreciation வந்து 30% on the diminishing balance method. டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. The firm closes its books on 31st December every year. 31st December தான் எவ்ரி இயர் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ த மெஷினரி அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க, டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரி கேட்கல, லெஜர் கேட்டிருக்காங்க. மெஷினரி அக்கௌண்ட்டும் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் ஃபார் 3 இயர்ஸ். ஓகேவா? 1st April 2015 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்கள், இப்போது இதோட ஒரிஜினல் காஸ்ட் வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 50,000 சொல்லியிருக்காங்க. இதோட லைஃப் வந்து 6 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. டெப்ரிசியேஷன் அமௌண்ட் 30,000 சொல்லிட்டாங்க, 30%.
இப்போ ஃபஸ்ட் இயருக்கு என்ன பண்ணுவோம், எப்போ மெஷினை வாங்கியிருக்காங்க 1/4/2015, அதாவது April 1 அன்றைக்கி வாங்கியிருக்காங்க. ஆனால் க்ளோஸ் பண்ண சொல்கிறது எவ்ரி டிசம்பர் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் 1/4/2015லேருந்து 31/12/2015 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு ஃபஸ்ட் இயர். இப்போ எவ்வளோ என்ன எடுத்துக்குவோம், ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ 50,000, டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் வந்து 30%, ஆனால் 30/100. இங்கே பாருங்கள் மந்த் 1 இயர் ஆகலைல, அப்போ டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 9 மந்த் ஆகுது. அப்போ அந்த 9/12 போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா 11,250 வரும். இது ஃபஸ்ட் இயரோட டெப்ரிசியேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் கண்டுபிடிக்க வரும். இது என்ன மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்து நம்ம லெஸ் பண்ணிட்டு தான் செகண்ட் இயர் கால்குலேட் பண்ணோம். இப்போ எந்த டேட்டு கண்டுபிடிக்க போகிறோன்னா 2015 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 2016க்கு 1/1/2016லேருந்து 31/12/2016க்கு கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படி 50,000 ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து நம்ம டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா. இது டிமினிஷிங் வேல்யூ மெத்தட் அப்படிங்கிறதுனால ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் இயர் அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டோன்னா 38,750 வரும். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் இயரோட டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணோம். அப்போ 30/100 போட்டிங்கன்னா 11,625. இது எவ்வளவு, செகண்ட் இயரோட டெப்ரிசியேஷன். ஓகேவா. இப்போ தேர்ட் இயர் கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ட் இயருக்கு எந்த டேட்டில் 2016 முடிச்சாச்சு. அப்போ 1/1/2017 to 31/12/2017 கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ தேர்ட் இயருக்கு எப்படி கண்டுபிடிப்போம்னா, நம்ம தேர்ட் இயருக்கு எவ்வளோ வந்துச்சு பேலன்ஸ், 38,750 வந்துச்சா, அதுலேருந்து 11,065 செகண்ட் இயர் டெப்ரிசியேஷனாக லெஸ் பண்ணிங்க. 11,625 லெஸ் பண்ணிங்கன்னா 27,125 வரும். இதுக்கு தான் தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். 30/100 போட்டிங்கன்னா 8,138 வரும். ஓகேவா. டிமினிஷிங் வேல்யூ மெத்தட்னா அப்படியே லெஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணணும் ஒவ்வொரு இயருக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சு மெஷினரி அக்கௌண்ட்டும் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு மிஷினரி அக்கௌண்ட் பாருங்கள். டெபிட் கிரெடிட் போட்டுங்க. டேட் பர்டிகுலர்ஸ் JF ரூபீஸ், டேட் பர்டிகுலர் JF ரூபீஸ். ஃபஸ்ட்டு என்ன போடுவோம், எப்போ மிஷின் வாங்கினோமோ அதுக்கான என்ட்ரி போடுவோம். 1/4/2015 மிஷினரி வாங்கியிருக்கோம் டு பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோ கொடுத்துருக்கோம், 50,000 கொடுத்துருக்கோம். அதே இயரில் வந்து அந்த மந்த் ரெண்டில் வந்து 31/12/2015 டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறோம். பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் நமக்கு எவ்வளோ வந்துச்சு கால்குலேட் பண்ணதில் 11,250. அதை வந்து என்ட்ரு பண்ணுறோம். 11,250 என்ட்ரு பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வரதான் அந்த இயரோட க்ளோசிங் பேலன்ஸ். இப்போ 50,000லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 38,750. அது வந்து நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் வருமா, 1/1/2016க்கு ஓப்பனிங் பேலன்ஸ் 38,750. இப்போ இந்த இயரோட எண்டில் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். 31/12/2016 பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க, செகண்ட் இயருக்கு பாருங்கள் 11,625 கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது அதை கால்குலேட் பண்ணோம்னா 11,625 என்ட்ரு பண்ணிட்டோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், எண்டில் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் போட போகிறோம். அப்போது 38,750லேருந்து 11,625 மைனஸ் பண்ணிங்கன்னா 27,125 வரும். அதை நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங்காக போடும். 1/1/2017 டு பேலன்ஸ் BD வந்து 27,125. அப்போது அதுக்கான டெப்ரிசியேஷன் தேர்ட் இயருக்கான டெப்ரிசியேஷன் 31/12/2017 பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அது எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோன்னா 8,138. அப்போ அதை போட போகிறோம். 8,138. அப்போது இதுலேருந்து 27,125லேருந்து 8,138 லெஸ் பண்ணிங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் கிடச்சிடும். க்ளோசிங் பேலன்ஸ் அளவு 18,987. அதை நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக போடுவோம். 1/1/2018 டு பேலன்ஸ் BD 18,987. அதாவது 3 இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 இயருக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ மெஷினரி அக்கௌண்ட் ஓவர். நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் போட போகிறோம். டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் ஹெட்டிங் எழுதிங்க. டேட் பர்டிகுலர்ஸ் ரூபீஸ், டேட் பர்டிகுலர் ருபீஸ். மெஷினரி அக்கௌண்ட்டில் பாருங்கள் டெப்ரிசியேஷன் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. மெஷினரி அக்கௌண்ட் அப்போ டெபிட்டில் 31/12/2015க்கு டு மெஷினரி அக்கௌண்ட் 11,250 வரும் ஃபஸ்ட் இயர். இது என்ன பண்ணுவோம், PNLக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ PNLக்கு அதே டேட்டில் பை PNL அக்கௌண்ட் 11,250 போட்டு டேலி பண்ணிடணும். நெக்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் பாருங்கள் 31/12/2016 செகண்ட் இயருக்கு எவ்வளோ வந்திருக்கு 11,625. அப்போது டு மெஷினரி அக்கௌண்ட் போட்டு 11,625 போடுவோம். அதே டேட்டில் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்னா PNL அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். 31/12/2016 பை PNL அக்கௌண்ட் 11,625 போட்டு டேலி பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் 31/12/2017 எவ்வளோ நமக்கு வந்திருக்கு டெப்ரிசியேஷன் 8,138. அதை போட்டு அதை என்ன பண்ணுவோம்
பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதே டேட்டில் 31/12/2017 பை பிஎன்எல் அக்கௌண்ட் போட்டு 8138 போட்டு 2 சைடும் டேலி பண்ணிடணும். ஓகேவா? இப்படி தான் வந்து மிஷினரி அக்கௌண்ட்டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் போடணும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.